வணக்கம் மக்களே. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்டர்நெட் மூலமாக பார்க்குறீங்க. இன்டர்நெட் அப்படின்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? மக்களே, இன்டர்நெட் அப்படின்னா ஏதோ மேஜிக்னு நினைக்காதீங்க. அது நிறையா டிவைஸ் ஒன்றா இணைஞ்சு ஒரு டிவைஸில் இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஒரு தகவலை அல்லது இன்னொரு ஃபைலை அனுப்புறதுக்கு பயன்படுத்துகிறது தான் இன்டர்நெட். இன்றைக்கி வீடியோவில் இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு முழுசாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த இன்டர்நெட் ஒர்க்காக என்னென்னலாம் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது டிவைஸ். இந்த டிவைஸ் அப்படின்னா உங்கள் லேப்டாப், ஃபோன் இல்லை இன்டர்நெட்டை தொடர்பு பண்ணுற கருவி தான் டிவைஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த டிவைஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் அதுதான் இன்டர்நெட். உலகத்தில் எல்லாரும் மொபைல், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். அது எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கும். அதில் தான் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் உங்கள் நண்பருக்கு போகுது. அடுத்தது ரவுட்டர். இந்த ரவுட்டர் தான் இன்டர்நெட்டோட டிராஃபிக் போலீஸ். எந்த டேட்டா எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், எந்த வழியாக போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது இந்த ரவுட்டர் தான். நீங்கள் கொடுக்குற ரெக்வஸ்ட்டு இந்த ரவுட்டருக்கு போகும். அந்த ரவுட்டர் உங்கள் ரெக்வஸ்ட்டை குளோபல் நெட்வொர்க்கு கூட கனெக்ட் பண்ணும். அந்த ரெக்வஸ்ட் போகிற இடத்தையும் வழியையும் இந்த ரவுட்டர் தான் முடிவு பண்ணும். சுவிட்சஸ். சுவிட்சோட வேலை என்ன அப்படின்னா எல்லா நெட்வொர்க்கையும் ஒன்றா இணைப்பது தான். உதாரணமாக ஒரு காலேஜ் இருக்குது, அதில் நிறையா டிவைஸ் இருக்குது. அப்படின்னா அந்த எல்லா டிவைஸையும் இணைக்க அதிக சாக்கெட், கேபிள் தேவைப்படும். அதிக சிக்கலாகவும் இருக்கும். ஆனால் இந்த சுவிட்சஸ் யூஸ் பண்ணால் அது எல்லாத்தையும் இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணால் எல்லா டிவைஸ் நெட்வொர்க்கும் ஒன்றா கனெக்ட் ஆகிடும். இதே மாட்ட 2 சுவிட்சஸை ஒன்றா சேர்த்தா 2 சுவிட்சஸில் இருக்கிற எல்லா டிவைஸும் ஒரே நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும். உதாரணமாக காலேஜ் ஏஎன்பின்னு இருக்குது. இப்போது இதில் இருக்கிற ஏஎன்பியோட காலேஜ் டிவைசஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணணும். எல்லா டிவைஸையும் கனெக்ட் பண்ண எல்லா டிவைஸையும் தனித்தனியாக சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக இந்த 2 சுவிட்சஸை ஒன்றா இணைச்சா போதும். ஐஎஸ்பி அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் பண்ணுற கம்பெனி தான். உதாரணத்துக்கு ஜியோ, ஏர்டெல், இவங்க தான் உங்களுக்கு இன்டர்நெட் சேவையை கொடுக்குறாங்க. ஐஎஸ்பிலாம் சப்மரைன் கேபிளோட இணைஞ்சிருக்கும். ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் தான் உங்கள் மொபைலோட முகவரி. இது எல்லா டிவைஸ்க்கும் மாறுபடும். இந்த ஐபி அட்ரஸ் நம்பராக இருக்கும். உதாரணத்துக்கு 198.168.2.2 இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு தகவலை அனுப்புனா எந்த ஐபி அட்ரஸ்க்கு அனுப்புகிறீங்களோ அந்த ஐபி அட்ரஸ்க்கு போயிடும். டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம். இப்போ ஒரு நம்பர் சொன்னேன்ல, அதோட எழுத்து வடிவம் தான் இது. இப்போ நீங்கள் google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணால் அது உடனே டிஎன்எஸ்க்கு போகும். அந்த டிஎன்எஸ் தான் அந்த பேருக்கு என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லும். அது மூலமாக தான் எந்த அட்ரஸ்க்கு தகவல் போகணும் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும். பாக்கெட்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் டிவைஸில் இருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க. அது ஒரே ஃபைலாக அங்கே போகாது. நிறையா பாக்கெட்டாக அந்த ஃபோட்டோ பிரித்து தனித்தனியாக அனுப்பப்படும். உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் ரீச் ஆனோன்னே இந்த பாக்கெட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து அந்த முழு ஃபோட்டோவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரீச் ஆகும். இப்படி பிரிக்கிற அந்த சின்ன ஃபைலோட நேம் தான் பாக்கெட்ஸ். எதுக்கு ஃபைலை சின்னதாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் அந்த ஃபைல் ஈஸியாகவும் வேகமாகவும் அனுப்ப முடியும். இந்த பாக்கெட்டில் முக்கியமாக 4 தகவல் இருக்கும். 1, யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட ஐபி அட்ரஸ். 2, எந்த சர்வருக்கு போதோ அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ். 3, பாக்கெட்ஸோட ஆர்டர் டீட்டெயில்ஸ். 4, நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற அந்த தகவல். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இப்படி பிரிக்கப்பட்ட பாக்கெட்ஸ் எல்லாம் ஒரே வழியில் போகணும்னு அவசியம் இல்லை, வேறு வழியிலையும் போகும். சர்வர் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். அந்த சர்வரில் தான் எல்லா தகவலும் சேவ் பண்ணியிருக்கும். இப்போது ஃபேஸ்புக் எடுத்தால் அதுக்குன்னு தனியாக பல சர்வர் இருக்கும். ஒரு ரிக்வெஸ்ட் அந்த சர்வருக்கு போகும்போது அதுக்கு அந்த சர்வர் என்ன தகவல் தேவையோ அதை எடுத்து கொடுக்கும். சப்மரைன் கேபிள். இந்த உலகத்தில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? வயர்லெஸ்ஸாக? இல்லை, தப்பு. உலகத்தில் 95% மேலே வயர்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்குது. அப்படியா? கேபிள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு நினச்சிங்களா? அது எல்லாமே கடலுக்குள்ளே இருக்குது. ஆமாங்க, இந்த உலகத்தை இணைக்கிற வயர்டு நெட்வொர்க் கடலுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் மொத்த உலகத்தையும் கனெக்ட் பண்ணுது. இது எல்லாமே ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள். உங்கள் டேட்டா இந்த வயரில் தான் ட்ராவல் ஆகுது. நீங்கள் கொடுக்குற டேட்டா லைட் சோர்ஸாக மாற்றி அந்த லைட் இந்த வயரில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒளியின் வேகத்தில் டேட்டா ஸ்பீடாக போகிறதுனால தான் நமக்கு இன்டர்நெட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. சரி, இப்போது இன்டர்நெட் எப்படி ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நீங்கள் இப்போ உங்கள் ஃபோனில் யூடியூப் போய்ட்டு தமிழ் சாங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க. உங்கள் ஃபோன் நீங்கள் டைப் பண்ணதை ஆல்பபெட்ஸ் இல்லாமல் பைனரி கோடாக மாற்றும். உங்கள் டிவைஸ் டொமைன் நேம் சிஸ்டம்கிட்ட கேட்கும் யூடியூப்போட ஐபி அட்ரஸ் என்னென்னு. டிஎன்எஸும் அதுக்கான ஐபி அட்ரஸை கொடுக்கும்.
இப்போ உங்கள் ரெக்வஸ்ட் நேராக ஐஎஸ்பி கிட்டே போகும். ஐஎஸ்பி உங்கள் ரெக்வஸ்ட்டை நேராக அந்த சர்வர் லொக்கேஷனுக்கு சென்ட் பண்ணும். இப்போ உங்கள் டேட்டா பல ரவுட்டர்ஸை தாண்டி பல டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் வழியாக பல நாடுகளை தாண்டி யூடியூப் சர்வருக்கு போகும். அந்த சர்வர் நீங்கள் கேட்ட தமிழ் சாங்ஸ் அப்படின்னு இருக்கிற ஃபைல்ஸை உங்களுக்கு திரும்பி அனுப்பும். மறுபடியும் அது எல்லாம் பாக்கெட்ஸாக மாறி பல கிலோமீட்டர் கடந்து உங்கள் டிவைஸ்க்கு வரும். இப்படி வந்த பாக்கெட்ஸை உங்கள் டிவைஸ் மறுபடியும் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி உங்கள் கிட்டே காட்டும். நீங்கள் அந்த பாட்டை செலக்ட் பண்ணால் மறுபடியும் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடந்து அந்த பாட்டு உங்கள் டிவைஸில் ப்ளே ஆகும். இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த ஃபுல் ப்ராசஸும் மொத்தமாக வெறும் 0.2 மில்லி செகண்ட்ஸில் நடந்து முடிஞ்சிடும். சரி மக்களே, உங்களுக்கு இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.